நீ எப்படி ஃபீல் பண்ற இப்போ புவனேஸ்வரி அம்மாவை பார்த்ததும் அந்த சண்டி யாகம் பார்த்தது நளினி அக்கா உள்ள பார்த்தது எல்லாத்தையும் சொல்லு பார்ப்போம். இல்லை, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல இப்படி ஒரு கோவில் இருக்குன்னு. அதை வந்து பார்க்கணுன்ற நிவர்த்தி பண்ணி கொடுப்பாளா இல்லை கொடுத்தாச்சு கண்டிப்பா. ஏன்னா நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா வரேன். எனக்கு வந்து நளினி அக்கா தான் இந்த கோவில் சொன்னது. அக்கா சொன்னதுலேருந்து நான் இங்கே வந்துட்டு இருக்கேன். நிறைய மாற்றம், நிறைய, அதாவது என்ன மாற்றம்னு எனக்கு கணக்கு சொல்ல தெரியல. நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அது வேணும்ல. அதுவும் எங்க புவனேஸ்வரி அம்மனை பாருங்க, என்ன அழகு இல்லை. நீ பார்த்திய பிரியா, எவ்வளோ அழகு. அவங்க வந்து எப்படின்னா, நீங்க எங்கெங்கயோ விக்கிரகங்கள் பார்த்துருப்பீங்க. எங்க புவனேஸ்வரி அம்மாவை பார்த்தாலே ஒரு வைப்ரேஷனுங்க. அது என்னவோ தெரியாது எனக்கு. இங்க வந்து போன ஜனவரி 1ஆம் தேதி வந்த பிரியா. இங்க வந்து ஒரு 2 நாள்ல தான் எனக்கு குணச்சித்திர நடிகை உங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்கோன்னு சொன்னாங்க. ஏன்னா நான் அவ்வளோ 30 வருஷமா சென்னை ஸ்டேட் அவார்டு கொடுத்தாங்க எனக்கு, குணச்சித்திர நடிகை அவார்டு. நிறைய பேருக்கு இது கிடைக்கல, ஆனா எனக்கு கிடைச்சது. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எல்லாமே எனக்கு எங்க புவனேஸ்வரி அம்மனோட அருள் தான். காளி மாதாஜியோட வாக்கும் எனக்கு வந்து கிடைச்சது. நீ கவலைப்படாத, உன் மனசுல இருக்கிற வேண்டுதல்கள் எல்லாம் சரியாகும், கிடைக்கும் அப்படின்னாங்க. வணக்கம், பாலாம்பிகா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ஜனமும் எங்கள் தான் தோன்றி பாபா கோயிலில் தான் இருக்கீங்க, மறைமலை நகரில். எனக்கு தெரியுது பாருங்கள், சுற்றி ஒரே மங்களகரமாக எல்லாருமே இருக்கோம். அதில் ஒரு மங்களகரமான எங்கள் பிரியங்கா சங்கர் இருக்கிறாங்க. பிரியங்கா ரோபோ சங்கர் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30 வருஷம் என்னோட தோழி என் தம்பி ஒய்ஃபு என்னென்னமோ சொல்லலாம் வந்திருக்காங்க. அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு பிரியாவை பார்த்ததில். நீ எப்படி ஃபீல் பண்ணுற இப்போ புவனேஸ்வரி அம்மாவை பார்த்ததும் அந்த சண்டி யாகம் பார்த்தது நளினி அக்கா உள்ள பார்த்தது எல்லாத்தையும் சொல்லு பார்ப்போம். இல்லை, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல இப்படி ஒரு கோவில் இருக்குன்னு. அதை வந்து பார்க்கணுன்ற அந்த தருணம் எனக்கு அமைக்கல. இன்னைக்கு தான் புவனேஸ்வரி அம்மாவும் காளி மாதாஜியும் அங்கே கூப்பிட்டுருக்காங்க. தான் தோன்றி பாபாவும் வந்து கூப்பிட்டுருக்காங்க, உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களோட வீடியோ, அப்புறம் நளினிக்காவோட வீடியோலாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்ததுல சரி வரணும், வந்து இங்கே அம்பாலோட ஆசீர்வாதத்தையும் அந்த அருளையும் வாங்கிக்கணும் அப்படின்னு வந்தா, நான் மட்டும்தான் பார்த்தா இங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க இந்த அம்பாலோட அருளை வாங்குறதுக்கு. ஸோ ரொம்ப திருப்தியாக இருக்குது. கண்டிப்பாக நிறைய வேண்டுதல்கள், நிறைய கோரிக்கைகள் வச்சுட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக அந்த அம்மா வந்து அதை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பான்ற நம்பிக்கையோட நான் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பாளா இல்லை கொடுத்தாச்சு கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா வரேன். எனக்கு வந்து நளினி அக்கா தான் இந்த கோவில் சொன்னது. அக்கா சொன்னதுலேருந்து நான் இங்கே வந்துட்டுருக்கேன். நிறைய மாற்றம், நிறைய, அதாவது என்ன மாற்றம்னு எனக்கு கணக்கு சொல்ல தெரியல. நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். அது வேணும்ல. பணம் நம்ம நிம்மதியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தாலே பணம் நம்மளை தேடி வரும். கண்டிப்பாக. அதனால் அது ரொம்ப எனக்கு நான் வேண்டிக்கிறது ஃபுல்லாக என்னை ஆரோக்கியமாக நடக்கவை, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். ஏன்னா இப்போ உலகத்தில் ஊறுப்பட்ட வியாதிகள், அது என்ன பேர் கூட தெரியாத வியாதிகள்லாம் இருக்குது. நமக்கு எந்த வியாதியும் இல்லாமல் நல்லா நடக்கணும், நல்லா உழைக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும் அப்படிங்கிறது மெயின். இதெல்லாம் செய்யும்போதே மகாலட்சுமியும் நம்மளை தேடி குடுன்னு ஓடியாந்து நம்ம கைக்கு வந்துடுவாங்க. அதுவும் எங்கள் புவனேஸ்வரி அம்மனை பாருங்க, என்ன அழகு இல்லை. நீ பார்த்திய பிரியா, எவ்வளோ அழகு. அவங்க வந்து எப்படின்னா, நீங்கள் எங்கெங்கயோ விக்கிரகங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் புவனேஸ்வரி அம்மாவை பார்த்தாலே ஒரு வைப்ரேஷனுங்க. அது என்னவோ தெரியாது எனக்கு. ஏன்னா அவங்க வந்து நீங்கள் பார்க்கும்போதே ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. இந்த சிலை நீ எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இந்த விக்கிரகம் வந்து சிரிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு அலங்காரம். எப்படி தான் அந்த அலங்காரம் பண்ணுறாங்க புவனேஸ்வரி அம்மாக்குன்னு தெரியாது. இங்கே தான் அவ்வளோ அழகான ஒரு தான் தோன்றி பாபா கோயிலில் தான் எங்கள் புவனேஸ்வரி அம்மனோட அலங்காரத்தையும் நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ அழகுனா கொல்ல அழகு. நீங்கள் வந்து நின்று தனியாக அப்படியே நின்னீங்கனால உங்ககிட்ட அவங்க பேசுவாங்க. அப்படி ஒரு அழகி, பேசும் தெய்வம் எங்கள் புவனேஸ்வரி அம்மா. வாங்க, எங்கள் காளி மாதாஜி அம்மா இருக்காங்க. அவங்க அதை விட வைப்ரேஷன். இங்கே வந்தாலே ஒரு வைப்ரேஷன் தாங்க. நான் உண்மையை சொல்லணும்னா, இங்கே வந்து போன ஜனவரி 1ஆம் தேதி வந்த பிரியா. இங்கே வந்து ஒரு 2 நாளில் தான் எனக்கு குணச்சித்திர நடிகை உங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்கோன்னு சொன்னாங்க. ஏன்னா நான் அவ்வளோ 30 வருஷமா சென்னை ஸ்டேட் அவார்டு கொடுத்தாங்க எனக்கு, குணச்சித்திர நடிகை அவார்டு. நிறைய பேருக்கு இது கிடைக்கல, ஆனால் எனக்கு கிடைச்சது. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எல்லாமே எனக்கு எங்கள் புவனேஸ்வரி அம்மனோட அருள் தான்.
வாங்க எல்லாரும், வாங்க எல்லாரும் ஆரோக்கியமா இருங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நாங்க பெற்ற இன்பத்தை நீங்க எல்லாரும் பெறணும். பிரியா நிறைய வந்து கோரிக்கையை தான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, நிறைய கோரிக்கையை வச்சிருக்காங்க. அதை நிறைவேறிடுச்சு. ஏன்னா நிறைவேறும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், நிறைவேறிடுச்சு. என்ன பிரியா? பார்த்த உடனே அப்படியே பிரமிச்சு போயிட்டாங்க பிரியாலாம். அவ்வளோ அழகு, அவ்வளோ ஒரு அருமையான ஒரு அமைதியான இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு வைப் இருக்கு. குடுப்பனை என்ன அப்படின்னா 3 வருஷமா வந்து சண்டி யாகம் அணையாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பர்டிகுலர் நாள்ல பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்து பண்ண முடியாது. அவ்வளோ போயிடுவாங்க. 3 வருஷம் தொடர்ந்து இங்க யாகத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சண்டி யாகம் எதுக்கு பண்ணுவாங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு தான் பண்ணுவாங்களாம். கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி பண்ணுவாங்களா, அதுதான் சண்டி யாகம். அதை வந்து இங்க கோவில்ல 3 வருஷமா பண்றாங்க பாரு தொடர்ந்து. அதுதான் சொல்றேன், அந்த பெருமை வந்து இந்த கோவிலோட ஸ்தலத்துக்கு இருக்கு. ஆமா, ஒரு யாகம் பண்ணினாலே அந்த ஸ்தலத்தை நம்ம மிதிச்சோம் அப்படின்னா அதனோட புண்ணியம் வந்து நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்கும். இங்க 3 வருஷமா தொடர்ந்து நடக்கும் பொழுது அந்த மண்ணோட மகிமை எப்படி இருக்கும்ன்றத இந்த மாதிரி பயன்பெற்றவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப புல்லரிப்பா இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா வாழும் தெய்வமா நளினி அக்கா. அப்பா எப்பவுமே அவங்கள பார்த்தா நம்ம கையெடுத்து கும்பிடணும்னு இருக்கும். அந்த மாதிரி அவங்களையும் பார்த்து அக்காவும் சொன்னாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு. அப்புறம் காளி மாதாஜியோட வாக்கும் எனக்கு வந்து கிடைச்சது. நீ கவலைப்படாத, உன் மனசுல இருக்கிற வேண்டுதல்கள் எல்லாம் சரியாகும், கிடைக்கும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக. ஏன்னா உலகத்திலே வந்து பெரிய விஷயம் ஆரோக்கியம், சந்தோஷம், நிம்மதி, அதுக்கப்புறம் தான் தொழில், செல்வம் எல்லாமே. ஸோ இந்த விஷயங்கள் கிடைச்சா எல்லாருமே நல்லா இருப்போம். ஸோ வாங்க, நீங்களும் வந்து புவனேஸ்வரி அம்மாவோட அருளையும் காளி மாதாஜியோட அருள் வாக்கையும் பெறுங்க. கண் தோன்றி பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கோங்க. வந்து எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இங்கே வந்ததுலேருந்தே ஒரு வைப்பு. அதை விட இங்கே வந்து எல்லாரையும் பார்த்ததுல ஒரு சந்தோஷம். எவ்வளோ மக்கள், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் எங்கள் மறைமலை நகர் தான் தோன்றி பாபா கோயில் புவனேஸ்வரி அம்மன் பீடத்துக்கிட்ட தான் நிற்கிறாங்க அப்படின்னு வந்துச்சு. எல்லாம் இங்கே பாருங்கள், எல்லாம் மஞ்சள் கலராகவும் சிகப்பு கலராகவும், எவ்வளோ ஆண்கள் எவ்வளோ பெண்கள். அப்போ எவ்வளோ பேரோட கோரிக்கை எங்கள் புவனேஸ்வரி அம்மா நிறைவேற்றிருந்தா இத்தனை கூட்டம் வரும். வாங்க, இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறீங்களோ எல்லாரும் வாங்க. எங்கள் புவனேஸ்வரி அம்மனோட தரிசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும். நன்றி, வணக்கம்.